வணக்கம், நான் உங்கள் டாக்டர் செந்தில் பேசுகிறேன். இப்போ ஆஃப் லேட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10-15 டேஸில் கோவிட் வந்து திருப்பி வந்துடுச்சு. கோவிட் வந்து நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது நியூஸ் பேப்பரில் எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ கோவிட் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அதை பற்றி ஒரு தெளிவான புரிதல் கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ. கோவிட் வந்து பார்த்தீங்கன்னா 2020 மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகி இப்போ கடந்த 5 வருஷமாக நம்ம கூட இருக்குது. இதில் நிறைய வேரியன்ட்ஸ் வந்துச்சு. ஃபஸ்ட் வேரியன்ட், செகண்ட் வேரியன்ட், தேர்ட் வேரியன்ட், டெல்டா, ஒமிக்ரான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேம்ஸ் வந்தது. நம்ம வேக்சினேஷனும் பண்ணோம். இப்போ வந்திருக்க வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா JN1 வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இதோட சிவியாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது இந்த தேர்ட் வேரியன்ட் இருந்தது இல்லைங்களா, ஒமிக்ரான் வேரியன்ட் அப்படின்னு சொன்னாங்களா, அது மாதிரி ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ கோவிடில் அஃபெக்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் வேக்சினேஷன்லாம் எடுத்துருக்கனால ஆன்டிபாடிஸ் இருக்கும் உடம்புல. பட் ஆன்டிபாடிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வர ஸ்டேஜ்ன்றதுனால உங்களுக்கு ஜென்ரலாக கோல்டு, காஃப், த்ரோட் பெயின், ஃபீவர், பாடி பெயின் அப்படின்னு ஒரு 3 to 4 டேஸ் இருக்குது. ஒரு 5th டே வந்து கம்மியாகிடுது. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட சிவியாரிட்டி கம்மியாக இருந்தாலும் அதோட பரவும் தன்மை, டிரான்ஸ்மிசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வீட்டில் ஒருத்தருக்கு கோவிட் வந்தது அப்படின்னா அது ஃபாஸ்ட்டாக அந்த வீட்லேயோ இல்லை அந்த தெருவிலையோ இல்லை அவங்க கூட க்ளோஸாக இருக்கவங்க எல்லாருக்கும் ஃபாஸ்ட்டாக பரகுது. இதுதான் வந்து நம்ம தடுக்கணும் ஆக்சுவலாக. இது ஃபாஸ்ட்டாக பரவுறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 75 to 80 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க, இம்யூனோ காம்ப்ரமைஸ்டாக இருக்கவங்க, இல்லை ஆல்ரெடி ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க, கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், கேன்சர் ப்ராப்ளம், இது மாதிரி இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து இந்த கோவிட் போகும்போது கோவிட் சிவியாரிட்டி கம்மியாக இருந்தாலும் அதர் கோமாபிலிட்டிஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆகிறதுனால சிவியாரிட்டி அதிகமாகி ஐசியூவில் வந்து அட்மிஷன் ஆக வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வந்து டேரெக்டாக கோவிட்னால இம்பாக்ட் கிடையாது. கோவிட் வந்ததுனால அவங்களோட இம்யூனிட்டி அஃபெக்ட் ஆகிட்டு மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒபிசிட்டி இருக்கவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த கோவிட் வந்து இதுக்கு மேலே நம்ம கூடயே அப்படியே இருக்க போகுது. இப்போ டைஃபாய்டு வந்துருச்சு, வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கோவிட் வந்து இதுக்கு மேலே வந்து பெர்மனெண்ட்டாக நம்ம கூட இருக்க போகுது. அப்பப்போ வந்துட்டு போவோம். இது மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மரபணு மாற்றங்கள்னு வாங்க, இந்த ஜீன் மியூட்டேஷன் வாங்க. இப்போ இருக்க கோவிட் வந்து அந்த JN1ன்றது மைல்டாக இருந்தாலும் அது போக போக உருமாற்றம் அடையலாம், மியூட்டேஷன் ஆகலாம், அது சிவியாரிட்டியாக ஆகலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியது வந்து கோல்டு, காஃப், ஃபீவர் ஏதாவது இருந்ததுன்னா மாஸ்க் போட்டு நம்ம ஐசோலேட் பண்ணிக்கணும். மற்றவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு சிவியாரிட்டி கம்மியாக இருந்தாலும் அது வேறு யாராவது அஃபெக்ட் பண்ணி அவங்களோட உயிருக்கே கூட ஆபத்தாக வரலாம். இது தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கோவிட்னால பயப்பட தேவையில்லை. யாருக்கு கோல்டு, காஃப் வந்தாலும் அவங்க ஐசோலேட் பண்ணிக்கோங்க, மாஸ்க் போட்டுக்குங்க. பொது இடத்துல போய் அதை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. தேங்க்யூ, டாக்டர் செந்தில், சைனிங் ஆஃப்.